அறத்தொடு நிற்றல் என்கிற பகுதி அகத்துறை சார்ந்தது. ஆனால் இன்றைக்கும் புறத்திணையில் கூட அது தேவைப்படுகிறது. அதுதான் இங்க முக்கியமா சொல்ல வருகிற செய்தியே. அறத்தொடு நிற்றல் ஒரு செய்தி, இது சமூகத்துக்கு தேவைன்னு தெரியுதா, அதை ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்தி விடுங்கள். யாருக்காவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, அதை சொல்லிடுங்க. அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம். அறத்தொடு நிற்றல் சங்க இலக்கிய அகப்பொருள் மரபிலே இப்படி ஒரு துறை உண்டு. அறத்தொடு நிற்றல் என்றால் என்ன? அறம் என்றாலே சொல்லப்படுகிற பல்வேறு பொருள்களிலே ஒன்று உண்மையை கூறுதல். அப்படி என்றால் உண்மையை எப்படி சொல்ல முடியுமா? நம்மில் பல சிக்கல்களுக்கு காரணமே உண்மையை சொல்லுதல். அப்படி என்றால் அறத்தொடு நிற்றல் அப்படி என்பது என்னவென்றால், அறநெறி தவறாமல் நல்ல நோக்கத்திற்காக உண்மையை வெளிப்படுத்துவது, அந்த உண்மையையும் நாகரிகமாக வெளிப்படுத்துவது. இது சங்க இலக்கிய அகப்பொருள் மரபில் குறிப்பாக குறிஞ்சித்திணையில நிறைய பாடல்கள் இருக்கின்றன. சங்க இலக்கியத்தில் மொத்தம் 61 பாடல்கள் அறத்தொடு நிற்றல் துறையிலே இருக்கின்றன. குறிப்பாக கலித்தொகையில் 12 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. தலைவிக்கும் தலைவனுக்குமான அந்த காதல், ஊரறியாமல் தனிப்பட்ட முறையிலே இருக்கிற காதல், தலைவனும் தலைவியும் அந்த காதலை யாருக்கு சொல்லுவது? அடுத்து சங்க இலக்கிய காதல் வாழ்க்கையில் ஒரு மரபு இருந்தது, இன்றைக்கு கூட உண்டு, தமிழர்களினுடைய வாழ்விலே இருக்கிறது. காதலை முதலாக தலைவி தோழியிடம் சொல்லுவாள். தோழி அதனை செவிலித்தாயிடம் கொண்டு போய் சொல்லுவாள். செவிலித்தாய் நற்றாயிடம் சொல்லுவாள். நற்றாய் தந்தையிடம் சொல்லுவார். பிறகுதான் அது தன்னுடைய சுற்றத்திற்கெல்லாம் தெரிய வரும். காதலை வெளிப்படுத்துவதற்கு தமிழர்கள் வைத்திருந்த ஒரு மரபு முறை. இன்னைக்கு கூட சில வீடுகள்ல பையனை கண்டிக்கணும்னா உடனே மாமனை வர சொல்லு, மச்சான வர சொல்லுன்னு சொல்லி அவர்களிடம் சொல்லி சமாதானத்தை ஏற்படுத்துகிற நிகழ்வு எல்லாம் பார்ப்போம். தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கிற காதலை செவிலித்தாயிடம் தோழி சொல்லுவதற்கு ஒரு 4 காரணங்கள் இருக்கின்றன, 4 சூழ்நிலைகள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையை தான் வெளிப்படுத்துவார். ஒண்ணு, நொதுமலர் வரைவு அப்படி என்று சொல்வார்கள். இது என்னன்னா, தலைவியும் தலைவியும் காதலித்துக் கொண்டிருக்கிற போது தலைவி வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேறொருவனை மணக்கிற நிகழ்வை ஏற்பாடு செய்கிற போது அதற்கு பேரு முதுமலர் வரைவு என்று பெயர். தலைவன் இல்லாத வேறொருவனை திருமணத்துக்கு ஏற்பாடு செய்வது. இந்த சூழலில் தலைவி தன்னுடைய தோழிக்கு அதை தெரிவிப்பால், தோழி அதை நாகரிகமாக செவிலித்தாயிடம் சொல்லுவாள். இது ஒரு சூழல். 2வது, காதல் வயப்பட்ட பெண் உடல் அளவில் ரொம்ப மெலிந்து போவாள். சரியா சாப்பிட மாட்டா, அவனே நினைச்சுக்கிட்டு இருப்பா, புலம்ப ஆரம்பிச்சிடுவா, சரியா தூங்க மாட்டா, உடல் இழைக்கும், தோலினுடைய நிறங்கள் மாறும். இதுவெல்லாம் என்னவாகும் கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்களுக்கு வந்ததுன்னா அதை நோயின்னு எடுத்துக்க மாட்டாங்க. ஆகா, ஏதோ பேய் பிடிச்சிருக்கு, இவள் மேல வேலன் ஏறி இருக்கான், வேலன் வெறியாட்டு சடங்கு என்றே ஒன்று உண்டு. இந்த பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறா, இவளை என்ன செய்வது? அதை கொண்டு போய் சாமியாட்ட வச்சு அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வருகிற பொழுது தோழி களத்தில் இறங்கி, இல்ல இவளுக்கு வந்திருக்கிறது சாமி வரல, இவள் அவனை விரும்புகிறாள், அதனுடைய விளைவாகத்தான் இவள் இழைத்து போகிறாள், எனவே இவர்களுக்கு திருமணம் வைத்து விடுங்கள், செய்து வைத்து விடுங்கள் என்று செவிலித்தாயிடம் சொல்வார். 3வது சூழல், இந்த சூழலில் தலைவன் பொருளீட்டுவதற்காக வெளிநாடு சென்று விடுவான், அல்லது இவளை பார்ப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடுவான். இந்த சூழலில் தலைவி தோழியிடம் வருந்த, தோழி தலைவியினுடைய காதலை செவிலித்தாய்க்கு தெரிவிப்பார். இது 3வது சூழல். இன்னொரு சூழல் இருக்கிறது. தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் விரும்பி, நாம் இருவரும் இந்த ஊரை விட்டே போய்விடுவோம் என்று யாருக்கும் தெரியாமல் பயணப்பட நினைக்கிற பொழுது, இதற்கு பெயர் சங்க இலக்கியத்தில் உடன்போக்கு என்று சொன்னார். இந்த உடன்போக்கு நிகழ இருக்கிற சூழலில் தோழி களத்தில் இறங்கி இதனை தவிர்ப்பதற்காக செவிலித்தாயிடம் சொல்லி
இருவரும் உடன்போக்குக்கு தயாராகிறார்கள். இதனை தவிர்ப்பதற்கு இவர்களுக்கு நீங்கள் வரைவு செய்து வையுங்கள். சங்க இலக்கியத்தில் வரைவு என்றால் திருமணம். எனவே இவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சூழலும். எனவே இந்த 4 சூழல்களில் தோழி செவிலித்தாயிடம் அறத்தோடு நின்று தலைவியினுடைய காதலை தலைவனை மறைமுகமாக செவிலித்தாய்க்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற ஒரு நிகழ்வு. இது அதிகமாக குறிஞ்சித்திணையிலே பாடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அறத்தோடு நிற்றல் என்பதை இப்படி சொல்லலாம், களவு ஒழுக்கத்தை கற்பு ஒழுக்கமாக மாற்றுகிற ஒரு துறை என்றும் இதனை சொல்லலாம். அல்லது மாற்று திருமண முயற்சியை முறைப்படுத்துதல் என்றும் சொல்லலாம். 61 பாடல்கள் சங்க இலக்கியத்திலே அறத்தோடு நிற்றல் துறையை சார்ந்தே இருக்கிறது. அதிகமாக கலித்தொகையிலே 12 பாடல்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு பாடல் குறுந்தொகையிலே 23வது பாடல் ஔவையார் இயற்றியது. ஔவையார் 4-5 பாடல்களை இதே துறையிலே இயற்றியிருக்கிறார். அதிலே ஒரு பாடல், அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பன்னு நன்னெடும் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னெடுங்குன்றம் பாடிய பாட்டே. அகவன் மகளேன்னா குறி சொல்லக்கூடிய பெண். கட்டுவீச்சின்னு இப்ப சொல்லுவாங்க. இந்த கட்டுவீச்சி கொண்டுட்டு வந்து வச்சு தலைவி ரொம்ப மோசமா உடல்நிலை போயிட்டு இருக்கு, இது என்னன்னு குறி பார்த்து சொல்லு அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அதான் அகவன் மகளே. அப்ப அவன் என்ன செய்யறான்னா, குறி சொல்றவன் உடனே எடுத்து வந்து குறி சொல்லிட்ட மாட்டான். அவள் தான் பிறந்த ஊரு, தான் இருக்கிற மலைப்பகுதி எல்லாவற்றையும் ஒரு பாடலாக பாடிவிட்டு அப்புறம்தான் பார்த்து பெண்ணை பார்த்து குறி சொல்லுவான். அப்ப குறி சொல்ல தயாராகிற போது ஒரு ஊரை பத்தி பாடுறான். அந்த ஊரு என்ன ஊருன்னா தலைவன் குடியிருக்கிற ஊர். தலைவனுடைய ஊரின் பெருமையை பேசுகிற போது தலைவிக்கு இது எல்லோருக்கும் தெரிஞ்சிடுமோன்னு பயப்படுறா. தோழி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சொல்றா, அந்த ஊரோட பாட்டு பாடின பெருமையா, அதை திரும்ப பாடு, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், பாடு அப்படின்னு சொல்றா. என்ன செவிலித்தாய்க்கு மறைமுகமா சொல்ல வர்றான்னா, அந்த ஊர்லதான் இவள் விரும்புகிற தலைவன் இருக்கிறான். அதான் சொல்றான், அகவன் மகளே அகவன் மகளே இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னெடும் குன்றம் பாடிய பாட்டு. அவருடைய மலைப்பகுதியை பத்தி பாடணும் இல்ல, அது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை திரும்பி பாடு அப்படின்னு சொல்லுவதாக ஒரு பாடல். இதன் மூலம் செவிலித்தாய்க்கு தலைவியினுடைய காதலை தோழி வெளிப்படுத்துகிறாள். இந்த அறத்தோடு நிற்றல் என்கிற பகுதி அகத்துறை சார்ந்தது. ஆனால் இன்றைக்கும் புறத்திணையில் கூட அது தேவைப்படுகிறது. அதுதான் இங்க முக்கியமா சொல்ல வருகிற செய்தியே. அறத்தோடு நிற்றல் ஒரு செய்தி, இது சமூகத்துக்கு தேவைன்னு தெரியுதா, அதை ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்தி விடுங்கள். யாருக்காவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, அதை சொல்லிடுங்க. அறத்தோடு நிற்றல் என்பது அகத்திணைக்கு உரியது மட்டுமல்ல, புறத்திணைக்கும் உரியது. சமூகத்தில் ஒரு அசிங்கம் நடக்குது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறது, அல்லது இன்றைக்கு இருக்கிற மதவாத போக்கு, ஜாதிய போக்கு, மொழிவாத போக்கு, இனவாத போக்கு, இதுல இருக்கக்கூடிய சிக்கல், இதுல ஒரு நேர்மையா ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அறத்தோடு நின்று வெளிப்படுத்துங்கள். அதை யாருகிட்ட சொல்லணுமோ சொல்லுங்க. ஒரு இடத்துல ஒரு கஞ்சா விற்கிறாங்க கெட்ட பசங்க எல்லாம் சேர்ந்துன்னா, அறத்தோடு நிற்கிற தன்மை கொண்ட மனிதர்கள் குறைந்தபட்சம் ஒரு லெட்டரை எழுதியாவது, அதையாவது அந்த கடிதத்தை எழுதியாவது ஒரு மாவட்ட ஆட்சியருக்கோ யாருக்கோ தெரிவிங்க. அறத்தோடு நிற்றல் என்பது இதற்குத்தான் அகத்திணைக்குரியதல்ல, சமூக புறத்திணைக்கும் உரியது. எனவே அறத்தோடு நிற்றல் என்கிற அந்த நமது முன்னோர்கள் நேர்மையாக நாகரிகமாக சொல்லுகிற அந்த நன்னெறியை இன்றைக்கு புற வாழ்க்கைக்கும் தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டால் அறத்தோடு நிற்றல் என்பது தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வியல் நெறி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.